ஆறு கேட்கிறேன், பேர் சொல்லு. அப்படி சொல்லு. என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? இந்த குள்ளாய மனுக்கு என்ன பண்ணாங்க செய்ய? என் மக்கள் எப்படி இருந்து வரணும்? அந்த மாந்தள ஐயன்ட்ட நாங்க எப்படி போகணும்? இந்த பெருமாள்கிட்ட எப்படி வரணும்? மலைக்குள்ள எப்படி கொண்டு போய் தொழில் கட்டுறது? என்ன செய்ய நமக்கு ஒன்றும் தெரியல. அது சொன்னாதான் கட்டுக்கல. இதுக்கு மேல நாங்க கண்டுக்கிறது மாதிரி பாதவகத்து கூட்டி வரும்ல. அந்த வல்லவட்டி மண்டை விட்டு என் பிள்ளைய தொழுமாடு ஓட்டி வரையில இந்த பாதவோட இப்படி போய்த்தானா தொழு போடணும். அந்த தொழுவுக்கு வர்ற மலையாளம் கூட்டி வர்ற அறுப்படையை கூட்டி வர்ற அதனால சொல்லணும். கோடாஞ்சி கூப்பிட்டதுக்கு பேர் சொன்னேன். நாங்க மக்க கேட்கிறோம், அதுக்கு வழி சொல்லு. இப்படி இப்படி போ, இப்படி எனக்கு செய்ய. இந்த பாதையில நான் வர்றேன் அப்படின்ற என் மக்களை மாடோட்டி கொண்டு வர்றேன். இந்த இடத்துல தொழில் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லு. சொன்னா தானே தெரியும். ஆமா, ஊமையாவே இருந்தா இன்னமும் ஊமையா போக முடியுமா? போக முடியாதுடா. வாய் திறந்து பேசுற, நீ பேசிட்டே ஆகணும். நீ இவ்வளவு காலமும் நீ என்ன ஆளுன்னு சொல்லல. அருளுக்கலாட்சிய வந்துச்சு போச்சு, நாங்க யதார்த்தமா இருந்தோம். சொல்லுதா எங்க ஆத்தா தரும பத்தினி தாலி உன் சொத்தை கொண்டு வந்து எங்களை காப்பாத்தினவ. உன் சொத்தை கொண்டு வந்து இந்த மாட்டை வச்சு பொழைச்சுக்க. இந்த மாடை இப்படித்தான் பண்ணணும். இந்த மாட்டுக்கு இப்படித்தாண்டா தொழு போடணும். இப்படித்தாண்டா மலையில ஏத்தணும் சொன்னீங்களே. இன்னைக்கு சொல்லு, ஏன் மக்கள் செய்யும். என்னப்பா செய்வீங்களா மாட்டீங்களா? அது வானால வரட்டும் நடந்து வாங்குறா. நான் வாரேன் மூட்டாச்சு. இன்னும் சொத்தை வச்சுதான் சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிடல, வழி காமிச்சுட்டு போயிட்டேன். அந்த பாட்டா பேசு, பேசுனா தான் சரியா வரேன். நீ பேசினா தானே தொழில் போட முடியும். பேச வைக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்குது. கோடாஞ்சி இது வரையிலும் பேர் தெரியல. அவங்க கூப்பிடல. உடனே பேர் தெரிஞ்சிருச்சு, நல்லா கூப்பிடுவாங்க. சொல்லு, கையை விற்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய வரலாறு சொல்லு. ஏதோ ஒரு புள்ள வந்திருக்கும், ஒரு புள்ள வராம இருக்கா. அதெல்லாம் நீ எல்லாத்தையும் பொறுத்துதான் நீ சொல்லுதா சொல்லுதா. கும்பிட்டு விடியா அம்பிட்டு பேர் கூட என்ன செய்யுது பாப்பா.
இறஞ்சி குளிச்சு முழுகி நீராடி எங்க குப்பச்சி அரடி குந்தல நீ சீவிச்சு கெடுத்து சின்ன நகமே போட்டு எங்க குப்பச்சி வாரி மயிர் முடிந்து அந்த வல்ல வெட்டி மந்தையில எங்க வீட்டு சீதனத்தை நான் பண்ண மாடு ஓட்டி வந்து ஓட்ட வேணாமா? நீ வாய் திறந்தா தானே அன்னைக்கு அந்த கிளவி சொல்லிதான் நாங்க ஓட்டி போனோம். போயிடுச்சுப்பா. நல்லா ஆத்தா விழுந்து விழுந்து கும்பிடுக்க தாத்தாவை.